ஐநாத்துணை செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம நிலா ஒரு வழியா பல்லவனுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம சேரன் சும்மா இல்லாமல், நல்ல வேலைம்மா நிலா, நீ வந்துட்ட, எங்கே நீ வர மாட்டேன்னு நினச்சி ரொம்ப நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு பேச்சுவாக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது சேரன் சொல்கிறாரு, ஆனால் ஒன்றுமா, சோளம் மட்டும் கரெக்டாக சொன்னான், நீ எப்போ இருந்தாலும் வந்துடுவ அப்படின்னு. அதுதான் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அதே மாதிரி நீ வந்துட்ட. என்ன சோலா, ஆமா, இப்படா நீ சொன்ன நீலா கண்டிப்பா வருவாங்க வருவாங்கன்னு? எனக்கு அது மட்டும் புரியவே இல்லை தோலா. அண்ணே, அதெல்லாம் அப்படித்தானே. ஏய் சோலா, சொல்லுடா. அண்ணே, அவங்க இன்னதான் என் மேல கோவத்துல இந்த வீட்டை விட்டு போயிருந்தாலும், ஆனா கடைசி வரைக்கும் நான் கட்டின தாலி அவங்க கழட்டவில்லை பாத்தீங்களா? அதான், அதனாலதான் சொன்னேன், அவங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு. நான் சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க பாத்தீங்களா? சோழன் அந்த பதில சொன்ன உடனே நிலா அங்கிருந்து ஏஞ்சி வராங்க. வந்து சோழனை பார்த்து, நீங்க சொன்னது கரெக்டு தாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கவே இல்லை. டக்குன்னு கழுத்துல போன தாலியை கழட்டி சோழன் கையில கொடுத்துட்டு நிலா பாட்டுக்கு இருக்காங்க. இதை பார்த்த உடனே சோழனுக்கு அப்படியே ஹார்ட்டே வெடிச்ச மாதிரி இருக்கு. பல்லவனும் பாண்டியனும் பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடாங்க. சேரனுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. டேய் சிரிக்காதீங்கடா, அவனே பாவம்டா, சிரிக்காதீங்கடா. சோழ உடனே அப்பாவையே மூஞ்சி வச்சுக்கிட்டு, ஏண்டா அவங்க நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு போறாங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸ் புரியவே இல்லையாடா, இப்படி சிரிக்கிறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்குலாம் அவ்வளோ காமெடி பீஸா தருதுல? சரிங்கடா சரிங்க, ஆனால் ஒன்று மட்டும் எல்லாம் புரிஞ்சுங்கடா, நான் தான் அவங்கள இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் வீடாக இருக்கு, அதை மட்டும் மறந்துடாதீங்கடா. சரிங்க, ஆனால் எப்படி அவங்க இந்த தாலியை கழட்டி என் கையில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி திரும்ப இந்த தாலியை நீங்களே கட்டுங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வைப்பேன்டா. அண்ணே போனே, சும்மா எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு, அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, அதில் ஒரு பெருமை, மேய்க்கிறது எருமை, வானமலை அப்படின்னு சொல்லவும் சோழன் கொல்லை பக்கம் போய் உட்காந்து பயங்கரமாக யோசிக்கிறான். என்ன பண்ணுறது, இவங்களாம் சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து. நீலாம் வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அங்கேயாவது பார்த்து வெளியே சிச்சி அப்படிலாம் இல்லை, நமக்கு தேவை தாலியை திரும்பவும் நிலா கழுத்து கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்போதான் சோழனுக்கு ஒரு ஐடியா வருது. நாம ஏன் ஒரு நாடகத்தை போடக்கூடாது? கண்டிப்பா நிலா இப்போ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்க? பல்லவனுக்கு உடம்பு ரொம்ப முடியல, அதனால தானே இங்க வீட்டுக்கு வந்தாங்க. நாமளும் அதே மாதிரி ஒரு நாடகத்தை போட்டா கண்டிப்பா நிலா மனசு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழ நேரா போறான். போயிட்டு பல்லவனுக்கு வாங்கி வச்சிருந்த சிறப்பு பாட்டில பாக்குறான். பார்த்துட்டு அந்த சிறப்பு பாட்டில் எடுத்து அதுக்கு ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டு அதில் பாய்சன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டுறான். ஒட்டிட்டு லைட்டாக ஏற்கனவே நைட்டு குடிச்சு வச்சிருந்த அவங்க அப்பா ஒரு சரக்கு இருக்கு, அதை எடுத்து மேலே தெளிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரான். நடு வீட்டில் வந்து நின்றுட்டு, அண்ணே இங்கே வாண்ணே, என்ன சொன்னீங்க? நான் கட்டின தாலியை அவன் கழட்டி கொடுத்துட்டு போயிட்டான் தானே எல்லாரும் இப்படி பண்ணீங்க? இங்கே பாருண்ணே, இப்போ இந்த வீட்டில் நீனு நான் நிலா இருக்கோம், நம்ம 3 பேர் இருக்கோம், பல்லவன் தூங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியாதுண்ணே, அவங்க எப்படி இந்த தாலியை கழட்டி கொடுத்தாங்களோ அப்பவே நான் செத்துட்டேன் தானே அர்த்தம். இதுக்குமே நான் உயிரோடு இருக்க போறது இல்லைண்ணே, நான் ஃபுல்லாக குடிச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்களா பாய்சன் நடந்திருக்கேன், இந்த பாய்சனை குடிச்சிட்டு நான் சாக போறேன்னு. இதுக்கு மேலே நான் உயிரோட வந்து அவசியம் இல்லை. ஏன்னா ஏதோ சூழ்நிலை நான் அவங்க கழட்டி தாலி கட்டினேனே, ஆனால் தாலி அவங்க கழட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் சாகுறேனே அப்படின்னு சோழன் அலப்பறை பண்றான். சேர உடனே, டேய் சோழா, என்னடா இதெல்லாம் அப்படி பண்ற? டேய் விட்ரா, அவங்க ஏதோ கோவத்தோடு பண்ணிட்டாடா, விட்ரா சோழா, விட்ரா, பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. சோழ உடனே, இல்லைண்ணே, என்னால இதுக்கு மேல உயிரோட இருக்க முடியாதுண்ணே, நான் இப்பயே சாகுறேண்ணே, நான் சாகுறேன்னு சொல்லிட்டு அந்த பாய்சனை ஓப்பன் பண்றான். நிலா பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. நிலாவுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு, இருந்தாலும் சோழன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சேர உடனே போயிட்டு, ஏமா இங்க பாருப்பா, அவன் ஏதோ பாய்சன் வைக்கணும்னு சொல்லி பயமுறுத்துறான்ப்பா, எனக்கு என்ன பண்ணு தெரியலப்பா, நீயாச்சும் கொஞ்சம் தான் சொல்லுப்பா. அண்ணே, அவர் பண்ணுறதுலாம் சரின்னு நினைக்கிறீங்களாண்ணே? அது மட்டும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டிக்கர் லைட்டு நவருதை நிலா பார்த்துறாங்க. அண்ணே குடிச்சா குடிக்கிட்டு விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் பல்லவன் எந்திரிச்சிடான். ஐயோ அண்ணே என்ன பண்ணுற விடுனாங்க. ஆனால் சோழன் விடவே இல்லை. விட்ரா பல்லவா, அவங்க என் மனசை புரிஞ்சிக்கவே இல்லை பல்லவா, இதுக்கு மேலே உயிரோட வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, நான் சாகுறேன்னு சோழன் பாட்டிலை ஓப்பன் பண்ணி வாயில் ஊற்ற போகிறான். நிலா ஒன்னே நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சோழன் அவசரப்பட்டு வாயில் ஊற்றினவும் நம்ம சோழனை குடிச்ச உடனே எல்லாம் பதறி போயிட்டு, டேய் சோழா, என்ன காரியண்டா பண்ண, வாழ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல
சோழன் நிலாவை பார்த்து, இல்லைங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வந்தீங்களே என்னன்னு சொல்லுங்க. ஐயோ சோழா, இப்போ அது முக்கியம் இல்லை, நீங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், முதல்ல கிளம்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றாங்க. ஆனா சோழன், இல்லைங்க நீங்களே சொல்ல வந்தீங்களே அது சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது பல்லவன் அந்த செருப்பு பாட்டில பாத்துறான். மூடிய பார்த்தோன்னே பல்லவன் கண்டுபிடிச்சிடறான். ஐயோ அண்ணி, அண்ணன் பாயசம்லாம் குடிக்கல, இங்க பாருங்க இது நான் வாங்கிட்டு வந்த சிறப்பு பாட்டில், இருமல் சிறப்பு அப்படின்னு நம்ம பல்லவன் உண்மையா உடைச்சிடறான். நிலா ஒண்ணு, சி கடைசி வரைக்கும் நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல, நான் கூட உங்க மேல ஏதோ பாவம் பார்த்தேன், ஆனா நீங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரிய தெரியாது, போங்க அந்த போல அப்படின்னு நிலா சோழனை போட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம சேரணும் ஒண்ணு சோழனை பார்த்து, ஏண்டா இல்லடா எல்லாத்துலயுமே போய் தானடா, வாயை தொண்டா வந்துட்டு உண்மையா இருக்காதடா சோழா, ஏன்டா சோழா அப்படி இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் திட்டிட்டு போயிடுறாங்க. பல்லவன் சோழனை பாக்குறாங்க. சோழன் உடனே, ஏய் பல்லவா, இதெல்லாம் யாருக்காக பண்றேன், உனக்காக தான்டா பண்றேன், ஏன்னா அவங்க இல்லைன்னா உன்னால இருக்க முடியாது இந்த வீட்டுல, அதனால தான்டா பல்லவா, இது எல்லாமே உனக்காக தான் அண்ணன். ஆனா நீ வேற லெவல்ண்ண, சாகறதுக்கு நீ கூட துணிச்சிட்டியோன்னு நினைச்சு நானும் தப்பு கணக்கு போட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் நீ திருந்தவே மாட்டேன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனு போறான். கடைசியா சோழன் பல்ப் வாங்கிட்டமே, என்ன பண்றது இப்போ, வேற ஏதாவது பண்ணி எப்படியும் தாலியை அவன் கழுத்துல திரும்ப கட்டணுமே அப்படின்னு சோழனை யோசிக்கவும் ஆரம்பிக்கிறான்.